தேவனுக்கு துதிகான மகிமையும் உண்டாவதாக. உங்கள் அருமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் அற்புதமாக அதிசயமாக நம்மை கடந்த மாதங்கள் முழுவதும், வாரங்கள் முழுவதும், நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்தார். நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கின்றோம். இந்த சமயத்திலும் கூட இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதமான செய்தி தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். தெரிந்து கொண்ட வேதவசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடுக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமா? சேனைகள் தேவனே, அருமையான வாக்குதத்து வசனத்திற்காக உங்களுக்கு கொடாக்கொடு ஸ்தோத்திரம். இருக்கின்ற ராஜாவை நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கின்றோம். அருமை பிள்ளைகளுக்கு அன்பு கர்த்தாவே, இந்த மாதம் முழுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் அவர்கள் ஆசீர்வதித்தரலாம். அவர்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவா கேட்டுக்கொண்டான் தகப்பனே, ஆமென். உலகத்தில் பார்க்கப்படும் போது அநேக மக்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்திலே பயம் என்ற வார்த்தை 365 தடவை வருகின்றது. அப்ப பார்க்கப்படும் போது ஒவ்வொரு நாளும் மனிதன் பயந்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆனா தேவன் நமக்கு கொடுக்கின்ற அருமையான வசனம், நீ பயப்படாதே. என்ன பயம்? ஒருவேளை வியாதி பயம். சில சமயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், மனத்தில போராட்டங்கள், இப்படியாக அநேக பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறது, என் மகளே, என் மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோடுக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் சொல்கின்றார். எவ்வளவு ஒரு அருமையான வாக்குதத்தம் பார்த்தீங்களா? அந்த சராசரத்தையும் அகில லோகத்தையும் படைத்த அன்பின் ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலைமையை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடுக்கிறேன் என்று சொல்லி. வேதத்திலே அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒத்தாசை இருந்து அவர்கள் உதவி செய்து வந்திருக்கின்றார். யோசுவா புத்தகத்திலே நாம் வாசிக்கப்படும் போது, யோசுவா 1 அதிகாரம், அந்த 1 அதிகாரத்திலே நாம் வாசிப்பேன் சொன்னால், தேவன் மோசேயோடு இருந்தார். ஆனா இங்கே மறுபடியுமாக யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கப்படும் போது தேவன் அருமையான வாக்குத்தத்தத்தை இங்கே யோசுவாவுக்கு கொடுக்கின்றார். யோசுவா 1 அதிகாரம் 5 7 வரை நாம் வாசிக்கின்ற போது அவர் சொல்கின்ற காரியம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு மிகவும் பலன் கொண்டிரு, திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள். அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதிருப்பையாக. தேவன் சொல்லுகின்றார், நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவா, நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாக்கு சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. நான் மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய தேவன் பெரியவர். அதே சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகின்றார், 23வது சங்கீதத்திலே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், தேவன்
தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறாக அவர் ஆற்றி தேற்றி அவர் பலப்படுத்தி வருகின்றார். பார்க்கப்படும்போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். சங்கீதக்காரனாகி தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகின்ற போது இந்த அதிகாரத்தில் 6 வசனங்கள் உண்டு. ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். நம்முடைய நாவில எத்தனை சுவை இருக்கின்றது? 6 சுவை இருக்கின்றது. அது என்ன? இனிப்பு, கசப்பு, புளிப்பு, தோற்பு, கார்ப்பு, உப்பு, புளிப்பு. நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆறுதலாக இந்த வசனத்தை தேவன் கொடுக்கின்றார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இன்னும் ஒரு அருமையான சங்கீதம் பாருங்க. வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும், சில சமயத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படும்போது எந்த சமயத்தில் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், அலுவலகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். பார்க்கப்படும் தேவன் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் நம்முடைய மேய்ப்பர். அவர் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக நாம் பார்க்கின்றோம். முடிமாக சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தில் நாம் பார்த்தோம் சொன்னார். மிக சங்கீதக்காரன் அருமையாக இங்கு சொல்கின்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை சொல்ல முடியவர். இந்த சமயத்தில் நம்ம கஷ்டம் வரப்படும் போது நம்ம யாரிடத்தில் சொல்லுகின்றோம்? நாம் தேவனிடத்தில் தான் சொல்ல வேண்டும். எந்த மனிதரும் அஞ்சி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயத்தில் மனிதருக்கு சொல்லப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் நம்முடைய தேற்ற, நம்மை ஆற்ற தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் சொல்லுகின்ற ஆலோசனை அது மிகவும் அருமையானது. ஒருவேளை மனிதர்கள் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லப்படும் போது சில சமயத்தில் அந்த வழி சீராக இருக்காது. ஆனால் தேவன் சொல்லுகின்ற ஆலோசனை அது மிக அருமையானது. நம்முடைய தேவன் சொல்லுகின்ற போதனைகள் அருமையா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கின்றார். நாம் அவரிடத்தில் தான் செல்ல வேண்டும். அவர்தான் நம்முடைய பலன், அவர்தான் நமக்கு போதிக்கக்கூடியவர். நம்முடைய பாதைகளை நம்மை நடத்தக்கூடியவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். மறுபடியும் சங்கீதக்காரன் தாவீது மறுபடியும் சொல்கின்றார். 34வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் எனக்கு அருமையான. அவர் ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்க்க வேண்டும். சமயத்தில் நாம் வாசித்த வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள், துயரங்கள், தோல்விகள் கசப்பாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை இனிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார்.
ஒவ்வொரு நாளும் அவரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என அருமையானவர்களே. இமாக சங்கீதக்காரர் தாவீது சொல்கின்றார், 37வது சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் சொன்னால் வசனம் 3-5 வரை, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாய்க்க செய்வார். ஐயோ, இந்த காரம் நடக்கலையே என்று சொல்லி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வாய்க்க செய்வார் என்று சொன்னார். அவர் நம்மோட கூட இருக்கின்றார். நாம் வாசித்த வண்ணமாக, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், தியா நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த சகாயம் நீ வலது கரத்தால் உன்னை தாங்க சொல்லி தேவன் நம்மோட கூட அவர் இருக்கின்றார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதே சங்கீதக்காரனாகிய தாவீது 46வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கப்படும் போது, சங்கீதம் 46 அங்கே 10வது வசனத்திலே நாம் வாசித்து சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீ அமர்ந்திருந்து சொன்ன மாத்திரம் நாம் எங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தேவன் பெரியவர். எப்போதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒவ்வொரு காரியத்தையும் வாக்கு செய்யக்கூடிய தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கஷ்டத்தை அறிந்த தேவன் சொல்கின்றது, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு பிரியமான விசுவாசின் பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் அமர்ந்திருந்து சொல்லப்படும் போது நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான காரியத்தை, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரப்படும் போது அவர் சன்னிதானத்தில் நாம் வேதத்தை வாசித்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கின்ற போது அவர் எல்லா காரியத்தையும் வாக்கி செய்ய வல்லவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரே நாம் தேட வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தேவனை நாம் தேட வேண்டும். மறுபடியும் சங்கீதக்காரனாகிய தாவீது 50வது வசனத்திலே நாம் வாசிக்கப்படும் போது, 50வது சங்கீதம் 15வது வசனம், சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. எனக்கு அருமையான விசுவாசின் பிள்ளைகளே, சில சமயத்தில் கஷ்டங்கள் வரப்படும் போது நாம் நினைப்போம், எசேக்கியா ராஜாவை நாம் பார்த்தோம் என்று சொன்னார், வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கின்ற போது தேவனிடத்தில் அவர் கண்ணீரோடு ஜெபித்து, ஆனால் தேவன் ஆயுசு நாட்களை அவர் கூட்டி கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆயுசு நாட்டை கூட்டி கொடுத்தார். 15 வருடம் அவர் கூட்டி கொடுத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? தேவனுக்கு மகிமையாக இருந்ததா? தேவன் அற்புதமாக அதிசயமாக அவரை வழிநடத்தி தன் வியாதிகள் எல்லாம் குணமாக்கி ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கப்படும் போது பெருமையை தன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், ஆபத்துகள் வரப்படும் போது அவர் தேவனை நாம் கூப்பிடுகின்ற போது, விடுதலை கிடைக்கின்ற போது, அந்த விடுதலை பெற்றவுடனே யாருக்கு தான் மகிமை? தனிப்பட்ட முறையில் நமக்கு அல்ல, தேவனுக்கு தான் மகிமை என்பதாக அவரை மகிமைப்படுத்ததான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஜீவனை வெகுமதியாக அவர் கொடுத்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆமென். பிரியமான விசுவாசின் பிள்ளைகளே,
நம்முடைய தேவன் பெரியவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆற்றி தேற்றி அவர் வழிநடத்தி வருகின்றார். நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கப்படும் போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 6 வரை நாம் வாசித்தோம் சொன்னால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எவ்வளவு அருமையான வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இந்த சமயத்தில் நாம் பார்க்கப்படும் நாம் செய்கின்ற காரியங்கள் நன்றாக இருக்கும். அவர்களை தேடி போலாம், இவர்களை தேடி போலாம் என்று சொல்லி, ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தான். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். தேவன் பாதைகளை செவைப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். எனக்கு அருமையான உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமா, துயரமா, துன்பமா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் வாக்கி செய்வார். வடிமாகிய நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் சொன்னால், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமா இருப்பார்கள். ஒருவன் உடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருப்பார்கள், காரியத்தை செய்வார்கள். ஆம், எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் சொல்லி, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன்னோடு இருக்கிறேன், தெரியாது நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயப்படுத்த, நீ வலது கருத்தால் உன்னை தாழ்வு சொல், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதே இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசுக்கு சொல்லியிருக்கின்றார். எனக்கு பிரியமான விசுவாசின் பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் தேவனுடைய சமாதானம் உங்களை ஆட்கொள்ளுவதாக. மறுபடியும் நாம் பார்த்தோம் சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது, ரோமர் 8:28 தேவன் அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு வைத்திருக்கின்றார். நாம் பார்த்தோம் சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்கள் ஆகி தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தோம் சொன்னால், இங்கு சொல்கின்றார், நம்மை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தக்கூடிய தேவன், அவருடைய நாம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே மையப்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 சொல்கின்றார். நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆற்றுவார், தேற்றுவார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.